Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. அதிகமான மக்கள் வந்து சென்றால் அது தடுக்கப்படும். அல்லது சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு நிதி ஒதுக்குவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, கல்வராயன் மலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலமாகும். அந்த இடத்தில் மேம்பாடு செய்வது என்பது அவசியம். இருப்பினும் இது குறித்து நமது அரசின் நிதிநிலைமைக்கேற்ப முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பெற்று அதை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 76 மாண்புமிகு உறுப்பினர் திரு மு சக்கரபாணி மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வானூர் தொகுதி வானூர் ஒன்றியம் கிளியனூர் தைலாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை வட்டார அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தரப்படுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அது ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையமாக மட்டுமல்லாது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாகவே இயங்கி வருகிறது. 5 மருத்துவர்கள், 6 செவிலியர்கள், ஒரு மருந்தாளுநர், ஒரு டெக்னீஷியன் உள்பட இவ்வளவு பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறுமான புறநோயாளிகள் எண்ணிக்கை 200 என்கின்ற அளவில் இருக்கிறது. எனவே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதை தற்போது தரம் உயர்த்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் மாண்புமிகு உறுப்பினர் சக்கரபாணி இருக்கையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேரமங்கலம் என்ற ஊரில் சேரமங்கலம் துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அதில் அந்த சுகாதார நிலையத்திற்கு தேவையான சிகிச்சையை செய்வதற்கான வசதி இல்லாமல் இருக்கிறது. ஸ்கேன், நவீன சிகிச்சை கருவிகள் மற்றும் அனைத்து தர நோய்களுக்கு மருத்துவம் வழங்கக்கூடிய வசதியை செய்திட மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு முழுவதிலும் சிடி ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெட் சிடி போன்ற பல்வேறு அதிநவீன உபகரணங்கள் தேவைக்கேற்ப வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் கோரியிருப்பதை போல அவருக்கு தேவை இருப்பின் அது செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து மாண்புமிகு உறுப்பினர் எம்.ஏ. ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பாபநாசம் தொகுதியில் அம்மாப்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் 100 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது. அங்கு தினமும் 400க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக வருகிறார்கள். அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொது மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்காக 35 ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் வாங்கப்பட்டு அந்த நிலமும் காலியாக இருக்கின்றது. அம்மாப்பேட்டை ஒன்றியம் மிகப்பெரிய ஒன்றியம். அதை சுற்றி பல்வேறு கிராமங்கள் இருக்கின்றது. அம்மாப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொது மருத்துவமனையாக விரிவாக்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக வினவ விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாபநாசத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை நானும் 2 முறை நேரில் போய் பார்த்திருக்கிறேன். அது அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று கருதுகிறேன். காரணம், மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் போது இன்னமும் 2-3 மருத்துவர் பணியிடங்கள் கூடுதலாக கிடைக்கும். எனவே இந்த ஆண்டு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் துணை கேள்வியில் சுருக்கமாக கேட்கவும். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டுக்கோட்டை தொகுதி தம்பிக்கோட்டை பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் துவக்க வேண்டும் என்கிற கோரிக்கை விதிகளுக்கு உட்பட்டு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மாண்புமிகு அமைச்சர் புதிதாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் துவக்குவதற்கு முன் வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான ஒதுக்கீடு ஒன்றிய அரசின் மூலம் கிடைக்கப்பெறின் நிச்சயம் மன்ற உறுப்பினரின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள ஆழ்வார்குறிச்சி பகுதியில் சுற்று வட்டாரத்தில் உள்ள சுமார் 25 கிராமங்களுக்கு போதிய மருத்துவ வசதி அங்கே இல்லை. கர்ப்பிணி பெண்கள் கூட சுமார் 12 கிலோமீட்டர் அளவுக்கு
கடையம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தான் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த நேரத்தில் ஆழ்வார்குறிச்சியை மையமாக கொண்டு கல்யாணிபுரம், சிவசைலம், கருத்தப்புள்ளியூர், சம்மன்குளம், மந்தியூர், கோவிந்தபுரி, ஆம்பூர் ஆகிய கிராமங்கள் அந்த மக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த ஆண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆலங்குளம் அரசு மருத்துவமனைக்கு 100 படுக்கை கொண்ட ஆஸ்பத்திரிக்கு அனுமதி கொடுத்தது போல புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு ஆழ்வார்குறிச்சியில் மையமாக கொண்டு அமைப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன கருத்து தான். ஒன்றிய அரசின் அனுமதி கிடைக்கப்பெற்றவுடன் தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே நேரத்தில் கிராமங்கள் தோறும் இன்றைக்கு துணை சுகாதார நிலையங்கள் இயங்கி வருகிறது. மன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பதை போல அவர் கேட்ட பகுதியில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஒன்று ஊராட்சி பகுதியில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அரசு முன்வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இளங்கோ. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பரமத்தியில் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இந்த பரமத்தி 30 கிராமங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்றது. அந்த பகுதியில் 5 ஏக்கர் நிலமும் இருக்கிறது, கட்டட வசதியிலும் இருக்கிறது. இதை பொது மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தரப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் அரசு மருத்துவமனைக்குமான வித்தியாசத்தை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொள்வது நல்லது. அரசு மருத்துவமனை என்றால் 4 மருத்துவர்கள் மட்டுமே இருப்பார்கள், 4, 3 என்கின்ற அளவில் இருக்கும். மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை என்றால் 5, 6 கூட வரும். எனவே ஆரம்ப சுகாதார நிலையத்தை அடுத்த கட்டம் என்பது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தப்படும் என்கின்ற கேள்வியாகத்தான் இருக்க வேண்டும். எனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கை ஏற்று நிச்சயம் எதிர்காலத்தில் அது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு மருத்துவமனைகளில் இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்கள் மிகவும் அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு என்று தனியாக இரத்த சுத்திகரிப்பு டயாலிசிஸ் மிஷின் இல்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. அதை நிறைவேற்றப்படுமா என்று தாங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை சொல்லியிருப்பதை போல அவருடைய தொகுதியில் ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் அருகில் இருக்கிற மருத்துவமனையில் அந்த 5 டயாலிசிஸ் இயந்திரங்கள் அவருடைய கோரிக்கைக்கேற்பத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய கோரிக்கை ஏற்று நிச்சயம் இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாகவே எய்ட்ஸ் நோயாளிகளுக்கென்று பிரத்யேகமாக ஒரு டயாலிசிஸ் இயந்திரம் ஒன்று செயல்படுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தளி சட்டமன்ற தொகுதியில் அஞ்செட்டியை புதிய தாலுகாவாக அறிவித்த பிறகு அங்கே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் தான் இருக்கிறது. குறிப்பாக மலை கிராமங்களிலிருந்து நாட்ராப்பாளையம், உரிகம், கோட்டையிலிருந்து இன்றைக்கு நோயாளிகள் வர வேண்டும் என்றால் வட்டார மருத்துவமனைக்கு தேன்கனி கோட்டை செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே அஞ்செட்டி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை வட்டார மருத்துவமனையாக தரம் உயர்த்த தருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். Hola! Vacation to Thailand starts from 19,999 only GT Holidays.